இன்றைய தினம் என்பது மிக மிக வரலாற்றிலே முக்கியமான ஒரு நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்திய முஸ்லிம்கள் மறக்காத ஒரு தினம் என்று நாம் நினைவில் வைத்திருக்கிறோம். 1992 டிசம்பர் 6வது நாள் அல்லாஹுடைய ஆலயம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாம் என்றைக்கும் மறக்கக்கூடாத, நம்முடைய பிள்ளைகளும் அதை நினைவில் வைத்திருக்க வேண்டிய சூழலில் பழக்க வேண்டிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலய இடிப்பு என்பது உலகில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும், இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என அனைத்து மக்களுடைய உள்ளத்திலும் ஆழமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. இன்றைக்கும் அந்த பாதிப்பு அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. இந்த பாதிப்பு என்பது இந்த வருடாவருடம் இதை நினைவுபடுத்துவதால் மட்டும் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே பதிந்திருக்கிறதா என்று கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த நினைவுபடுத்துதல் என்பது எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும், அதை ரொம்ப சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், சங்க பரிவார சக்திகளை தாண்டி ஒட்டுமொத்த இந்து மக்கள் உட்பட அனைவருடைய உள்ளத்திலும் இப்படி ஒரு அநீதியை இழைக்கிறார்களே என்கின்ற அந்த ஆதங்கம் தொடர்ந்து இருந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கும் அவர்களுடைய உள்ளத்தில் முஸ்லிம்களுக்கு இணைக்கப்பட்டது மிகப்பெரிய அநீதி என்கின்ற எண்ணம் இன்றைக்கும் அவர்களுடைய இடத்திலே இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் மேலிடத்திலிருந்து கீழிடம் வரைக்கும் எல்லா முஸ்லிம் அல்லாத மக்களும் அதனுடைய எதிர்ப்பை இன்று வரைக்கும் பதிவு செய்து கொண்டே வருகிறார்கள். நேற்றைய முன்தினம் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அதை நாம் செய்திகளிலே பார்த்திருக்கிறோம். அந்த செய்தியில் அவர் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால், இன்றைக்கு அடுத்தடுத்து பள்ளிவாசல்கள் எல்லாம் குறிவைக்கப்படுகிறது. அந்த பள்ளிவாசல்கள் குறிவைக்கப்படுவதற்கான 2 அடிப்படை காரணம், பள்ளிவாசல்கள் குறிவைக்கப்படுவதற்கான அதற்கு அடியிலே அகழ்வாய்வு செய்ய வேண்டும். செய்து பார்த்தால் அதில் கோவில் இருந்ததற்கான அடையாளம் இருக்கும் என்று இவர்கள் சொல்வதற்கான அடிப்படை காரணம் அந்த நீதிபதி சொல்றார். முன்னாள் நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி சொல்றார். அதற்கான அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் பாபர் மசூதியுடைய விஷயத்திலே திறந்துவிட்ட அந்த வாசல் தான் இன்றைக்கும் எல்லா பள்ளி வாசல்களுக்கும் அது பிரச்சனையாக வந்து நிற்கிறது என்று அவர் பதிவு செய்கிறார். இவர் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி, முன்னாள் நீதிபதியாக இருந்தவர் உயர் நீதிமன்றத்திலே, உச்ச நீதிமன்றத்திலே. அப்போ ஒரு நீதிபதியே இந்த தகவலை நமக்கு முன்வைக்கிறார் என்றால் அவர் முஸ்லீம் கிடையாது, ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது, அவர் ஒரு மெஜாரிட்டி சமூகத்தை சார்ந்த, இந்து பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதர். அப்போ அவருடைய மனநிலையிலிருந்து நாம் பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம் என்றால், இந்த பள்ளிவாசல்களுக்குள் கோவிலை தேடக்கூடிய இந்த மோசமான நிலை என்பது ஒட்டுமொத்த இந்து மக்களிடத்திலும் கிடையாது, கிடையவே கிடையாது. யாரிடத்தில் இருக்கிறது என்றால், இந்த பள்ளிவாசல்களை கொண்டு அரசியல் செய்யக்கூடிய சங்கபரிவார சக்திகளிடம்தான் இந்த நிலை இருக்கிறது என்பதை நாம் யதார்த்தமாக புரிந்து கொள்கின்றோம். ஆக அன்பானவர்களே, அதனுடைய தொடர்ச்சி தான். அதற்கு அடுத்தாற்போல் கிருஷ்ண ஜென்மபூமி என்று சொல்லி மதுராவிலே, ஊப்பியில் உள்ள மதுராவிலே ஒரு பள்ளிவாசலை குறிவைத்தார்கள். அந்த பள்ளிவாசலுடைய நிலை என்னவென்று சொன்னால், அதற்கென்று தனி சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம்? இவர்கள் 1968 இயற்றிக்கொண்ட ஒரு சட்டம். அந்த பள்ளிவாசல் நிர்வாகமும் அந்த கோவிலுடைய நிர்வாகமும் சேர்ந்து இயற்றிக்கொண்ட சட்டம். என்ன சட்டம் என்று சொன்னால், உங்களுக்கும் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அடுத்து என்ன செய்யக்கூடாது, பின்னால் வரக்கூடிய சமூகத்தை பாதிக்கக்கூடாது. அதனால் நாம் பேசி ஒரு முடிவெடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி தங்களுக்குள் ஒப்பந்தம் எழுதுகிறார்கள். பள்ளிவாசல் பிரச்சனை, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடத்திலும் பிரச்சனை இல்லை, கோவில் இருக்கக்கூடிய இடத்திலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி கோவில் நிர்வாகமும், இந்த நீதிபதி சொன்னார்ல, தீர்ப்பு வழங்கினார் இந்த நீதிபதி சொன்னார்ல, இந்த பிரச்சனை குறித்து பேசும்பொழுது முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று, அதே மாதிரி தான் அன்றைக்கு வாழ்ந்த இந்து மக்களும் அந்த விஷயத்திலே நீதமாக தங்களுக்கு மத்தியில் ஒரு தீர்ப்பை, ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுக் கொள்கிறார்கள். நமக்கும் இந்த கோவிலுக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த பள்ளிவாசலுக்கும் கோவிலுக்கு மத்தியில் எந்த இடத்தகராறும் கிடையாது, இதோடு இந்த 68ஓட முடிச்சுக்கிடுவோம், இனிமேல் இது சம்பந்தமா நம்ம சமூகம் என்ன செய்யக்கூடாது,
நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் இது குறித்து அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையிலும் ஈடுபடக்கூடாது என்பதிலே அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். இன்னைக்கு அதுதான் பிரச்சனையாக வந்து நிற்கிறது. மதுரால கிருஷ்ண ஜென்ம பூமி அது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்தது. ஆகையால் அங்கு இருக்கக்கூடிய ஷாஹி ஈத்கா மசூதியை இடிக்க வேண்டும் என்று அடுத்த நகர்வை அவர்கள் முன்வைத்தார்கள். அடுத்த நகர்வு இன்னைக்கு வழக்காக நடந்து கொண்டிருக்கிறது. 1991 ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. என்ன சட்டம் என்று சொன்னால், இதுவரைக்கும் 1947 வரைக்கும் வழிபாட்டு தலங்கள் எங்கெங்கு இருந்ததோ அங்கங்குதான் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும். எப்ப இயற்றப்படுது? 1991 பாபர் மசூதி இடிக்கப்படுறதுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னால் இயற்றப்படுகிறது. அப்ப இயற்றப்படக்கூடிய சட்டம் என்ன சொல்லுது? வழிபாட்டு தலங்கள் இப்பொழுது இந்தியாவிலே எங்கே இருக்கிறதோ, ஒரு கோவில் இருக்கிறது என்றால் அது எங்கே இருக்குதோ இனி வரக்கூடிய காலங்களிலும் அது அங்கதான் இருக்கும். அது குறித்து யாரும் என்ன செய்யக்கூடாது? பிரச்சனை செய்யக்கூடாது, வழக்கு தொடுக்க கூடாது. அதே மாதிரி ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் விஷயத்துல அந்த பள்ளிவாசல் இன்றைக்கு எங்கே இருக்கிறதோ 1947 இருந்து எங்கே இருக்குதோ இனி வரக்கூடிய காலங்களிலும் அங்குதான் இருக்கும். இது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே சேர்க்கப்பட்ட முக்கியமான சட்டம். 1991 சேர்க்கப்பட்ட சட்டம் வழிபாட்டு இடங்கள் சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சட்டம் இயற்றப்பட்ட பிறகுதான் என்ன செய்யறாங்க? பாபர் மசூதியை 92 இடிக்கிறார்கள். அதற்கு பிறகு எல்லா மசூதிகளுக்கும் அதற்கு அடியிலே இருக்கக்கூடிய ஒரு 3000 மசூதிகளை திட்டமிட்டு இருக்கிறார்கள். அப்ப அந்த மசூதிகளுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை அகழ்வாய்வு செய்யணும். அப்படி அகழ்வாய்வு செய்தோம்னு சொன்னா அதற்கு கீழே இருக்கக்கூடிய அடையாளங்கள் தான் இந்து கோவில்கள் இருந்ததற்கான அடையாளம் என்று பகிரங்கமாக அறிவித்தார்கள். இதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? சந்திரசூட்டுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்திலிருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே போனார் நீதிபதி. அவர் இயற்றி வச்ச ஒரு சட்டம் தான். என்ன சட்டம் தெரியுமா? அவர் சொன்னாரு, நீங்கள் இனிமேல் உங்களுக்கு அது போன்ற சந்தேகம் இருந்தால், யாரை பார்த்து சொல்றாரு? சங்க பரிவார கும்பலை பார்த்து சொல்றாரு. உங்களுக்கு இனிமே அந்த மாதிரி ஒரு சந்தேகம், பள்ளிவாசலுக்கு கீழே கோயில் இருந்ததா சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம்? தொல்லியல் துறையை அணுகலாம். நீங்கள் தாராளமாக அது குறித்து என்ன செய்யலாம்? நீங்கள் மறு ஆய்வு செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கிட்டு போயிட்டார். 91 வழிபாட்டு இடங்கள் பாதுகாப்பு சட்டம்னு அறிவிச்சாங்கல்ல, அந்த வழிபாட்டு இடங்கள் அங்கதான் இருக்கும்னு சொல்றது வேற. அதே நேரத்தில் வழிபாட்டு இடங்களுக்கு அருகில் எங்களுடைய அடையாளங்கள் இருக்குதா அப்படின்னு தேடுறது வேற. புரியுதா உங்களுக்கு? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் சொல்றாரு, யாரு? சந்திரசூட். அதாவது வழிபாட்டு தலங்கள் அங்கதான் இருக்குன்னு ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு, அது வேற. உள்ளுக்குள்ள நமக்குள்ள அடையாளம் இருக்குதா அப்படின்னு தோண்டி எடுக்கிறது வேற. இப்ப அதைத்தான் இந்த கும்பல் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க தெரியுமா? பள்ளிவாசல் படி கோர்ட்டுக்கெல்லாம் போறது கிடையாது. கோர்ட்டுக்கு போக மாட்டார்கள், நேர தொல்லியல் துறைக்கு போவார்கள். எங்க போவாங்க? தொல்லியல் துறையில போய் இந்த பள்ளிவாசலுக்கு கீழே எங்களுக்கு பழமையான பள்ளிவாசல்களாக இருந்தால் 2 அணுகுமுறை வைத்திருக்கிறார்கள். ஒன்று பழைய பள்ளிவாசல், இன்னொன்று புதிய பள்ளிவாசல். ரெண்டையும் எப்படி காலி பண்றது? ஒன்று பழைய பள்ளிவாசலாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பழைய பள்ளிவாசலாக இருக்கும் பொழுது அதுக்கு கீழே எங்களுடைய அடையாளம் இருக்குது. ஞானவாபியில் அப்படிதான் சொன்னாங்க. ஞானவாபி இருக்குதா இல்லையா? ஞானவாபி பள்ளிவாசலுக்கு அதைத்தான் சொன்னார்கள். ஞானவாபியுடைய அந்த மத்திய பகுதியில ஹவுதுன்னு சொல்லுவோம். பழைய பள்ளிவாசல்கள் எல்லாம் பார்த்தீர்கள் தெரியும். நீர் தடாகம், பெரிய நீர் தடாகம் இருக்கும். 100க்கு 40ன்னு சொல்லி பெரிய ஒரு தொட்டியை கட்டி போட்டுருப்பாங்க. எல்லாரும் போய் அதில் சுற்றி உட்கார்ந்து ஒன்று செய்வார்கள். அப்ப அது போன்ற ஒரு நீர் தடாகம் ஞானவாபி பள்ளிவாசல்ல மத்தியில இருந்துச்சு. அந்த நீர் தடாகம் எப்படி இருக்கும்னா, தண்ணி வர்றதுக்கு இப்படி கும்பலா ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து தண்ணி இப்படி அடிக்கும். இவன் என்ன செஞ்சான்? அந்த ஞானவாபி பள்ளிவாசல்ல அந்த மத்தியில இருக்கக்கூடிய அந்த பகுதி சிவலிங்கம்னு சொன்னான். சிவபெருமான் இங்கதான் எழுந்தார் என்று சொன்னான். அதனால் அந்த பள்ளிவாசலிலே தொல்லியல் துறையை அழைத்து கொண்டு சென்று அங்கே ஆய்வு செய்ய ஆரம்பித்தார்கள். இது எல்லாமே யார் கிடையாது? ஒட்டுமொத்த இந்து மக்கள் கிடையாது. ஒட்டுமொத்த இந்து மக்களும் இங்கே எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ, இந்துக்களோடு, கிறிஸ்தவர்களோடு, முஸ்லிம் அல்லாதவர்களோடு எப்படி இணக்கமாக வாழ்கிறோமோ, மதுராவிலையும் அப்படிதான் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள். மதுராவிலும் அப்படிதான், ஞானவாபியை சுற்றியும் அப்படிதான். சம்பல்ல இப்ப கலவரம் நடந்துச்சுல, சம்பல்லையும் இதே நிலைதான். சம்பல் என்பது ஒரு முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஒரு பகுதி.
அங்க உள்ள பள்ளிவாசலுக்கு நேரடியாக போய் தொல்லியல் துறையில மனுவை கொடுத்து பள்ளிவாசலை ஆய்வு செய்ய போகிறோம் என்கிறார்கள். என்ன நடக்கும்? ஒரு முஸ்லீம் இருந்தா என்ன செய்யறது தெரியாம பயந்து இருப்பான். ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்கள் இருக்கும்போது என்ன நடக்கும்? கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அவர்கள் வன்முறையில் ஈடுபடல, எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எப்படி பேசவே கூடாது என்பதுதான் அவர்களுடைய அஜெண்டா. அப்போ அந்த அஜெண்டாவை அங்கு நிறைவேற்றினார்கள். கிட்டத்தட்ட 8 முஸ்லிம்கள் வரை கொல்லப்பட்டதாக நாம் தகவலை கேட்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, அப்ப இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு பள்ளிவாசல்களுக்கு கீழும் கோவில்களை தேடக்கூடிய மோசமான சூழலை இந்த சங்க பரிவார கும்பல் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்துக்கள் ஏற்படுத்தவில்லை, கிறிஸ்தவர்கள் ஏற்படுத்தவில்லை. இதை நாம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்குது. நாம இப்படி சொல்றதுனால என்ன ஏற்படுதுன்னா, அவர்களுக்கும் நமக்கும் பகையோ என்கின்ற ஒரு சூழலை இவர்கள் இலகுவாக கட்டவிழ்த்து விட்டு சென்று விடுகிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு நல்ல பல பாடங்களை வைத்திருக்கிறான். இந்த மாதிரி விஷயங்களில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த இன்றைய நெருக்கடி காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணும்? மிக மிக கவனமாக, ரொம்ப கவனமாக நாம் செயல்பட வேண்டும். நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்வதற்கு முன்னால் செயல்படக்கூடாத வழிமுறையை நாம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சமூகத்திற்கு தீர்வு சொல்றதுக்கு முன்னால இதை செஞ்சிராதப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழலில் இருக்கிறோம். வன்முறை தீர்வாகாது. ஒரு முஸ்லிமுக்கு வன்முறை என்ன செய்யாது? ஒரு காலத்திலும் தீர்வாகாது. என்ன தீர்வுனா, உன்னுடைய அறிவை பயன்படுத்து. இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை ஜனநாயக போராட்டங்களையும் கையில் எடுக்க வேண்டும். டிசம்பர் 6 போராட்டம் எல்லாம் எதற்கு தொடர்ந்து நடத்துகிறீர்கள் என்று ஒரு சமூகம் இன்னைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக அது போன்ற போராட்டங்கள் இந்த சமூகத்திலே தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். ஏன்னா பாபர் மசூதியோட முடிஞ்சு போகல. ஒரு இந்து சகோதரர் கேட்டார், பாபர் மசூதியை விட்டு கொடுத்துட்டா என்னைக்குனாலும் நாம என்ன செய்யலாம்? சகோதரர்களாக தோளில் கை போட்டுக் கொண்டு இந்த தேசத்திலே நிம்மதியாக வாழலாமே என்று கேட்டார். ஆனால் அதுக்கு பதில் என்ன தெரியுமா? அது ஒரே ஒரு பாபர் மசூதியிலே முடிந்திருந்தால் நிச்சயமாக முஸ்லிம்கள் அதை விட்டுக் கொடுத்து விட்டு வெறுமனே 2 ஏக்கர் 3 ஏக்கர் தானே, இதை முஸ்லிம்களால் வாங்க முடியாதா? கோடிக்கணக்கான சொத்து, வக்ஃபு சொத்துக்கள் இன்றைக்கு இந்தியாவிலேயே 3 நிர்வாகம் சொல்லப்படுகிறது. 1 ரயில்வே துறை, அடுத்து ராணுவம் என்று சொல்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக இஸ்லாமிய சொத்துக்களான வக்ஃபு சொத்துக்கள் தான் 3வது இடத்துல இருக்குது. அப்ப அது ஒரு 2 ஏக்கர் ஒரு பெரிய விஷயம் இல்லையே. அப்ப அந்த 2 ஏக்கர் சர்வசாதாரணமா 2-3 ஏக்கரை விட்டு கொடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை. சகோதரத்துவம் தான் இந்த மண்ணிலே நிலை பெற வேண்டும் என்பதிலே எல்லா முஸ்லிம்களுக்கும் ஆசையும் பேரவாவும் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் நினைச்சு பாருங்க, அந்த ஒரு பள்ளிவாசலோடு முடிய போகிறதா? அந்த சகோதரரிடத்தில் நம்ம இதை தான் சொன்னோம். பாபர் மசூதி மட்டும் அவர்களுடைய இலக்கல்ல. இந்த தீய கயவர்களுடைய இலக்கு என்ன தெரியுமா? அடுத்தடுத்து 3000 பள்ளிவாசல்களை குறிவைத்திருக்கிறார்கள். அதே புதிய பள்ளிவாசல்களாக இருந்தால் அவர்களுடைய ஸ்டைலே வேற. பள்ளிவாசல் கட்டக்கூடாது, பள்ளிவாசல் கெட்டக்கூடாது. என்ன ஆட்சியில் நாம் இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். ஜனநாயக நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனைத்து மதமும் அனைத்து மக்களும் ஒரு தாய் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய சமத்துவம் பேசக்கூடிய மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கும் என்ன முடியாது? இன்னைக்கும் என்ன செய்ய முடியாது? நம்ம ஆள்றது யாரா வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் பள்ளிவாசல் என்று ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. இன்னைக்கும் அனுமதி கிடையாது. அல்லது சட்ட வரம்பை மீறி கெட்டுவிட்டார்கள் என்று இடிப்பதற்குண்டான எல்லா முகாந்திரமும் இருக்கு. மொத்தத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் பெரும்பாலும் நிலவி வரக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து வருகிறோம். ஆக அன்பான சகோதரர்களே, இதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இதெல்லாம் நமக்கு நினைவுபடுத்துவது அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான். நமக்கு நினைவுபடுத்துவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் தான் நமக்கு நினைவில் வந்து நிற்கிறது. மக்கமா நகரம் அல்லாஹ்வுடைய தூதர் தனி மனிதராக ஏகத்துவ பிரச்சாரத்தை துவக்கினார்கள். ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய துவக்கம் தனி மனிதனாக இருந்தாலும் சில நாட்களிலேயே அல்லாஹ் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். இன்னும் சில நாட்களிலே ஒரு பெருங்கொண்ட கூட்டம் இஸ்லாத்திலே இணைந்தது. இன்னும் சில நாட்கள் போனது, எதிர்ப்புகளும் அல்லாஹ்வுடைய தூதர் தொழக்கூட அனுமதி இல்லாத சூழலும் அந்த சமூகத்திலே ஏற்படுத்தப்பட்டது. அதனுடைய வீரியம், அந்த எதிர்ப்பினுடைய வீரியம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்திலே சொந்த மண்ணிலிருந்தே விரட்டப்பட்டார்கள். இன்னைக்கு சொல்றாங்கல்ல, தாய் மதம் திரும்புங்கள், நீங்க என்ன செய்யுங்க, இந்தியாவிலிருந்து வெளியே போயிருங்க அப்படின்னு பேசுறாங்கல்ல.
இது அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பேசினார்கள். நீங்க உங்க சொந்த மதத்திற்கு வந்து விடுங்கள் முஹம்மதே என்று அழைத்தார்கள். அல்லது நாட்டை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் வெளியேறுவதற்குண்டான எல்லா காரியங்களையும் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களையும் அழைத்துக் கொண்டு மக்கமா நகரிலிருந்து மதீனா நகரம் நோக்கி சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சென்று விட்டு அப்படியே இருந்து விடவில்லை. உரிமைகளும் கடமைகளும் இந்த மண்ணிலே எங்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு வேலையையும் போராக மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்யல, அறிவுபூர்வமாகவும் செய்து காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சதனுடைய விளைவுதான் ஹிஜ்ரி 8 மக்கமா நகரத்துல ஃபத்ஹ் மக்கா என்கின்ற ஒரு நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதரால் நிலைப்படுத்த முடித்தது. அந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்காவை அந்த கைப்பற்றும் பொழுது, மக்கமா நகரத்தை கைப்பற்றும் பொழுது அங்கே நடந்து கொண்டிருந்தது என்ன தெரியுமா? ஷிர்க் தான் அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தில் மக்கமா நகரத்தில் வாழ்ந்த ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்தார்கள். அம்ர் இப்னு லுஹை என்று சொல்லக்கூடிய அல் ஹுசாயி என்று சொல்லக்கூடிய இந்த மனிதன் அந்த மக்கமா நகரத்திற்குள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த சேம் காலகட்டம், ஒரே காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இந்த அம்ர் பின் லுஹை அல் ஹுசாயி என்கின்றவன் வந்து மக்கமா நகரத்தில் ஷிர்க்கை பரப்ப ஆரம்பித்தான். சிலையை வணங்குங்கள், நல்லடியார்களை வணங்குங்கள், பெரியோர்களை வணங்குங்கள் என்று அந்த கொள்கையை பரப்ப ஆரம்பித்தான். அதனுடைய விளைவு என்னானது தெரியுமா? அந்த மக்களிடத்திலே ஷிர்க் ஆரம்பமானது. மக்காவிலே இப்படித்தான் ஷிர்க் ஆரம்பமானது. கஅபத்துல்லாவுக்குள் சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஆலயம் கஅபத்துல்லா, அதை இடிக்கலாம் இல்ல, உள்ளுக்குள்ள சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்கமா நகரத்தை கைப்பற்றும் பொழுது கஅபத்துல்லாக்குள்ள 360 சிலைகள் இருந்ததாக வரலாறு பதிவு செய்கிறது. 360 சிலைகள் இருந்தது கஅபத்துல்லாவுக்குள். அல்லாஹ்வுடைய தூதர் சென்றார்கள். சென்று விட்டு சிலைகளை எல்லாம் பார்த்துவிட்டு சொன்னார்கள், குல் ஜாஅல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது. அசத்தியம் ஒரு நாள் அழிந்தே தீரும். நீ 1000 பள்ளிவாசலை இடிக்கலாம், 1000 பள்ளிவாசலை இடித்து உன்னுடைய வழிபாட்டு தலங்களை கட்டலாம், அல்லது அரசியல் செய்யலாம், அல்லது அதில் நீ மகிழ்ச்சி அடையலாம். ஒரு நாள் உன்னுடைய சத்தியம் அழிந்தே தீரும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரியாக விட்டு சென்று இருக்கிறார்கள். அது அல்லாஹ்வுடைய தூதர் அங்கிருந்து அப்புறப்படுத்தினாங்க. 360 கற்களையும் அப்புறப்படுத்தி தூர எறிந்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்கமா நகரத்தை புனித நகரமாக அறிவித்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே வசனம் இறக்கினான், இணை வைப்பவர்கள், அசுத்தமானவர்கள், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை இனி அவர்கள் நெருங்கக்கூடாது என்கின்ற சூழலை ஏற்படுத்தினான். இன்னைக்கு மக்கமா நகரத்திற்குள் செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்கு ஹிந்தா என்கின்ற பெண்மணி வருவார். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தை பிடித்து, அவர் செய்திருந்த குற்றம் அப்படிப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து அமர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கலிமாவை வாங்கி கொண்டு ஷஹாதாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போனா அந்த அம்மாவுடைய வீட்டில் சிலைகளா அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கும். அந்த அம்மா சொல்லுவாங்க, உங்களால் நாங்கள் இதுவரைக்கும் ஏமாற்றப்பட்டிருந்தோம் என்று சொல்லி அதை போட்டு உடைப்பாங்க. இதுதான் நீ வரக்கூடிய காலங்களில் ஏற்படுத்தும். ஏன் இந்த சூழல் கிடைச்சது தெரியுமா? எப்படி இந்த சூழல் கிடைச்சது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய நீண்ட கால பொறுமை, அறிவார்ந்த வேலை, இது ரெண்டும் தான் மக்கமா நகரத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தது. நாம் இன்னைக்கு யோசிக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே நாம் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எல்லாம் இழக்கப்பட்டாலும், உரிமைகள் மறுக்கப்பட்டாலும் ஒரு முஸ்லிமிடத்திலே ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? நான் எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு நான் உயர்ந்த இடத்தில், பொருளாதாரத்தில், வளத்தில் நான் எவ்வளவு உயர்வானவனாக இருந்தாலும், அதிகாரத்திலேயே நான் இருந்தாலும், எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கொடுத்திருக்கிறான். அதை விட இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு பெரும் பாக்கியம் கிடையவே கிடையாது. உங்க எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனக்கு ஒட்டுமொத்த மசூதிகள் இடிக்கப்பட்டாலும் சரி, ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? ஈமான் என்கின்ற பாக்கியம். அந்த பாக்கியம் இருக்கின்ற வரைக்கும் அதை ஒரு மனிதர், ஒரு முஃமினுடைய உள்ளத்திலிருந்து ஒருத்தராலையும் உடைக்க முடியாது. அந்த பாக்கியம் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி இருந்துச்சோ கடைசி வரைக்கும் ஒரு முஸ்லிமிடத்தில் அப்படி இருக்க வேண்டும், ஒரு மூமினிடத்தில் அப்படி இருக்க வேண்டும். அந்த ஈமான் என்பது அது என்னைக்கினாலும், நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டாலும், நாங்கள் செய்த முயற்சிகளை நாங்கள் பலகீனம் அடைந்தாலும், அல்லது எங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்காவிட்டாலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நாள் அதில் தீர்ப்பு வழங்குவான். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அவனுடைய அர்ஷிலிருந்து வரக்கூடிய தீர்ப்பு, அந்த தீர்ப்பு இன்றைக்கு பொய்யாக வழங்கப்படக்கூடிய அனைத்தையும் அடித்து சுக்குநூறாக மாற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய ஆலயங்கள் மீண்டும்
அது அதே இடங்களிலே நிறுவப்படும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு டிசம்பர் 6ம் நமக்கு நினைவுபடுத்துவது என்ன தெரியுமா? அல்லாஹ்வை இன்னும் வலுவாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒரு மூமின் இன்னும் 1000 ஆலயங்கள் இடிக்கப்பட்டாலும் சரி, ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஈமான் வலுப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் என்னுடைய உள்ளம் இன்னும் வலுப்படுகிறது, இன்னும் ஆயிரக்கணக்கான மார்க்க சேவைகளை செய்வதற்கு, நான் இந்த மார்க்கத்திற்காக உழைப்பதற்கு என்னுடைய உள்ளம் என்னை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இதான் மூமினுடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.